திருமண வாழ்க்கையின் வெற்றி எங்க இருக்குன்னு சொன்னா, இட் இஸ் டு பி கமிட்டட் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி. கஷ்டப்படாமலே நீங்க வளர்ந்துட்டீங்க அப்படின்னா வேலை செய்வது உங்களுக்கு ஒரு பாரமா இருக்கும். இதுதானே ஞானி சொல்றாரு, சோம்பேறியே போய் எறும்பிடத்துல போய் என்ன பண்ண, பாடத்தை கற்றுக்கொள். எலிசபெத் சகரியாவுடைய குடும்பத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய 2வது பாடம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். சொல்லுங்க, எதற்காக சீட்டை பெற்றான்? தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில். இது எந்த காலம் அப்படின்னு கேட்டால் அங்கதான் உண்மையான கருத்தே வெளியே வருது. என்ன காலம் அப்படின்னு கேட்டால், இந்த காலம் எந்த காலம்னா, சகரியா எலிசபெத் 2 பேரும் ரொம்ப வயசாயிட்டாங்க. 80 வயது கிட்ட தொட்டுட்டாங்க இவங்க. வேதம் சொல்றது 80 வயதுல இந்த சகரியா காலில் கிளம்பி போறாராம், குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு போறாரு. எங்கெங்க போறீங்கன்னா, வேலைக்கு போறேன். எங்க போறீங்க? ஆசாரிய ஊழியம், சீட்டு வாங்கிட்டேன், என் வேலையை நான் செய்யறதுக்காக நான் போகிறேன். இந்த மனுஷன் போகிறான். இது எது நமக்கு சொல்லுகிறது அப்படின்னா, ஒரு குடும்பத்தை நாம் கைவிடாமல் நடத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இட்ஸ் நாட் ஒன்லி பீயிங் கன்சிஸ்டன்ட் இன் ரிலேஷன்ஷிப். நம்முடைய உறவில் உறுதி உள்ளவர்களாக மாறாமல் தொடர்ந்து எத்தனை பிரச்சனை வந்தாலும் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஒரு உணர்வோடு நம்ம வாழணும் அப்படின்றது மாத்திரம் இல்லை. திருமண வாழ்க்கையின் வெற்றி எங்க இருக்குன்னு சொன்னா, இட் இஸ் டு பி கமிட்டட் இன் ரிலேஷன்ஷிப். எழுதி கொள்ளுங்க. கமிட்டட் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி. எழுதி கொள்ளுங்க. கமிட்டட் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி. உத்தரவாதத்தில் உண்மையாய் இருப்பது, உத்தரவாதத்திற்கு அர்ப்பணிப்போடு இருப்பது. வயதாகி விட்டது இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா, அந்த வயதான காலத்தில் கூட குடும்பத்தை போஷிக்கிறதுக்காக இந்த மனுஷன் அந்த வயசான காலத்தில் வேலைக்கு போறார். அவர் செய்த வேலை ஆசாரிய ஊழியம். அது அந்த வயதான காலத்தில் கூட வேலை செய்யறதுக்கு எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. எத்தனையோ ஆசாரியர்கள் இருந்திருப்பாங்க. எப்பா எனக்கு வயசாகி போச்சு, நான் ரிட்டையர் ஆயிடுறேன், இனிமேல் என்னால் வர முடியாதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் அவர் உத்தரவாதத்தை கைவிடாம அவர் அந்த உத்தரவாதத்தில் உண்மையாக இருந்தார். பாருங்க, நல்லா கவனிங்க. குடும்பத்தை கைவிடாதிருங்கன்னு சொல்லி நம்ம பேசும்போது சகரியா எலிசபெத்தில் படிக்க வேண்டிய ஒரு நல்ல பாடம், உத்தரவாதத்தில் நாம் கமிட்டடாக இருக்கணும். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, வேலை செய்யாதிருக்கிறவன் சாப்பிடாதிருக்க கடவன் அப்படின்னு இருக்கு. ரோமர் 12:11 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவார், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று வாசிக்கிறோம். இது என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் எந்த வயதிலேயும் அசதியை காண்பிச்சிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, உத்தரவாதங்களை கைவிட்டக்கூடாது. நம்முடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய உத்தரவாதத்தை எடுத்து நாம் வேலை செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ எதை சாப்பிடுவாய் அப்படின்னு கேட்டா, அப்பா அம்மா சம்பாரிச்சதில்ல, கைகளின் பிரயாசத்தை நீ என்ன பண்ணணும்? சாப்பிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கவனமாக இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமாக அந்த சோம்பலில் போய் விழுந்துருவோம். எஸ்பெஷலாக ரொம்ப பேம்பர்டாக இருந்தீங்கன்னா, உங்கள் சின்ன வயதுலேருந்து உங்களை ரொம்ப செல்லமாக வளர்த்துருந்தாங்க அப்படின்னா வேலை செய்கிறது கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கும் இல்லையா? கஷ்டப்படாமலே நீங்கள் வளர்ந்துட்டீங்க அப்படின்னா வேலை செய்வது உங்களுக்கு ஒரு பாரமாக இருக்கும். ஆனால் ஒரு புருஷனுடைய அல்லது ஒரு குடும்ப அங்கத்தினரில் குடும்பமாக நீங்கள் வாழணும், குடும்பமாக நீங்கள் குடும்பத்தை ஜாக்கிரதையாக நடத்தணுன்னவங்க எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, வேலைக்கு போகவும் குடும்பத்திற்கான சம்பாத்தியத்தில் கவனம் செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப அவசியம்.
சோம்பல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அளவிற்கு மிஞ்சி தூங்கக்கூடாது. இதை தானே ஞானி சொல்றாரு, சோம்பேறியே போய் எறும்பிடத்தில் போய் என்ன பண்ணு, பாடத்தை கற்றுக்கொள். அது வரப்போகும் கோடை காலத்துக்காக, மாரி காலத்துக்காக கோடை காலத்தில் என்ன செய்யுது, ஆகாரத்தை சேர்த்து வைக்குது. அதற்கு ஒரு தலைவன் இல்லை, அதற்கு ஒரு ராஜா இல்லை, அதை வழிநடத்துறதுக்கு யாருமே கிடையாது, திட்டுறதுக்கு யாரும் கிடையாது. அதை போய் வேலை செய் வேலைக்கு போன்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. வழிநடத்துறதுக்கு ஆளே இல்லாத போது தானாக போய் என்ன செய்யுதுன்னா தன்னுடைய ஆகாரத்தை தனக்காக சம்பாதிக்குது. இதை பற்றி நான் ஒரு முறை ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். இந்த எறும்புகளை பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகளில் ஒரு உண்மை என்னென்னா, இந்த எறும்பு எப்படிப்பட்டதுன்னா, இந்த எறும்பினுடைய மொத்த உயிர் வாழும் நாளை எவ்வளோ தெரியுமா, 60லேருந்து 90 நாள் தானா அதோடைய லைஃப் டைம். வருஷம் இல்லை, நாள். அண்ணா அர்த்தம் என்னென்னா 2 மாதம் 3 மாதம் அதான் அதோட லைஃப் டைம். ஒரு எறும்புக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு வந்து 2 மாதம் 3 மாதம். ஃபஸ்ட்டு பர்த்டே செகண்ட் பர்த்டே எல்லாம் சமாதியில் தான் கொண்டாடணும் இல்லையா? அதுக்கு வந்து ஃபஸ்ட் மந்த்து செகண்ட் மந்த் அவ்வளோதான், தேர்ட் மந்த்து போய் சேர்ந்துட வேண்டியது தான் மேக்ஸிமம். இப்போ 3 மாதம் தான் அதுக்கு உயிர் வாழ்கிற நாள். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு எறும்பு வந்து மே மாதம் பிறக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, பர்த்டே மே மாதம் பிறந்தா 3 மாதம் தான் லைஃப் டைம். அப்போ எப்போ அது போய் சேரணும், மே ஜூன் ஜூலை, இந்த 3 மாதத்தில் அது லைஃப் டைம் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த 3 மாதத்தில் இது மழை காலத்தை பார்க்கவே பார்க்காது. மழை எப்போ வரப்போகுது, அது அக்டோபரில் வரும், நவம்பரில் வரும், டிசம்பரில் வரும்னு வச்சுக்கலாம். இது தன்னுடைய முழு வாழ்நாள்லையும் மழை என்ன பண்ணாது, பார்க்காது. அப்போ ஏங்க சேர்க்குது, ஏன் சேர்க்குது, எதுக்கு சேர்க்குது தெரியுமா? தான் சந்திக்க போகாத ஒரு மழை காலத்தை தன்னுடைய குடும்பம் சந்திக்கும்னு அது எதிர்பார்க்குது. அதனால் அதனுடைய சந்ததிகளை உயிர் பிழைக்க வைக்க தனக்கு வராத பிரச்சனையாக இருந்தாலும் தன் குடும்பத்தை பராமரிக்க அது வேலை செய்யுது. அதான் எறும்பு. அதனால தான் நான் பார்த்துருக்கேன், இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பெரிய மிருகங்கள் கூட அதனுடைய இனமே அழிஞ்சு போச்சுன்றாங்க. பெரிய டைனாசர்ன்றாங்க. அந்த டைனாசர் இப்போது எலும்பு கூட தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதனுடைய உயிர் வாழ்கிற டைனாசர் இது வரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. புலி வந்து பார்த்தா கிளி வந்துடும்னுவாங்க, எல்லாரையும் பயமுறுத்துகிற ஒரு புலி. அந்த புலி வந்து அந்த இனம் அழிந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்காக சேவ் த டைகர் ஃபவுண்டேஷன்லாம் வச்சுருக்காங்க. புலியை காப்பாற்றுவோம் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க. உலகத்தில் எத்தனையோ இந்த மாதிரி கொடூரமான மிருகங்கள்லாம் கூட அழிஞ்சு போயிடுது. ஆனால் இந்த எறும்பை பார்த்து யாராவது சேவ் த ஆண்ட்னு யாராவது ஒரு ஃபவுண்டேஷன் போடுறாங்களா? எல்லாரும் கில் த ஆண்ட் தான் சொல்கிறாங்க. எறும்பை ஒழிப்போம் அப்படின்னு தான் எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. யாரும் எறும்பை காப்பாற்றவும் நிற்கிறது இல்லை. ஏன்னா அது அந்த மாதிரி பெருகி அது பாட்டுக்கு எங்கே போனாலும் அது இருக்குது இல்லையா? உலகத்தின் எந்த பகுதிக்கு போனாலும் ஆண்ட் இருக்குது. வெயிலில், மழையில், பனியில், குளிரில் அது பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு. ஒரு நாள் நான் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணுறதுக்கு விமானத்தில் உட்காந்துருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்படி பார்த்தா ஒரு எறும்பு பாஸ்போர்ட் வாங்காமல் விசா வாங்காமல் அது பாட்டுக்கு உள்ளே சுற்றிட்டு இருக்குது. என்ன அருமையான ஒரு எறும்புங்க இது. அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே குடும்பம் நடத்துது பாருங்க. அது போய் நாடு நாடாக சுற்றிக்கிட்டு அங்கங்கிருந்து விழுற சாப்பாடை வச்சு சாப்பிட்டுக்கிட்ட குடும்பத்தை நடத்திக்கிட்டு அது பாட்டுக்கு ஒரே இன்டர்நேஷ்னல் டூர் தான். அது ஃபுல்லாக ஆன் த ஏர் தான், லைஃபே ஃபுல் ஆன் ஏர் தான். 3 மாதம் பிறப்பு இறப்பு எல்லாமே ஃப்ளைட்லேயே முடிஞ்சிடும் போல இருக்கு. என்ன பாக்கியம், டிக்கெட் இல்லாமல் சுற்றுது. எப்படி அப்படின்னு கேட்டால் அந்த உறுதி. அந்த இடத்துல கூட பரவாயில்ல, குழு குழுவாக இந்த விமானம் இருக்கே, கொஞ்ச நேரம் படுக்க போட்டு தூங்குவான்னு கால் நீட்டி படுக்குதான்னு பார்த்தா அது பாட்டு சுற்றி கலெக்ஷன் போயிருக்கு. ஏன்னா குட்டிங்க காத்துக்கிட்டு இருக்கான், அது கலெக்ஷன் போயிருக்கு. எங்கேயாவது உங்கள் சரித்திரத்தில் தூங்கிட்டு இருக்கிற எறும்பு எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? கனவுல கூட பார்த்துருக்க முடியாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ராத்திரி போயிட்டு உங்கள் கிச்சனில் வந்து ஒரு சிட்டிக்கை சர்க்கரை எடுத்து சீனி எடுத்து கொண்டு போய் அந்த மேஜையில் போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்க போயிருங்க. ஒரு 2 மணி நேரம் கிட்ட லைட் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிருக்கும். அந்த நேரத்தில் எப்படி தான் அதுக்கு நியூஸ் போகுமோ தெரியாது. சர்க்கரை வந்து விட்டது, அவ்வளோதான். உடனே எல்லாம் கிளம்பி ஒரு கூட்டமாக வந்து தூக்கிட்டு ஓடிடும். இரவு பகல்னு பார்க்காதுங்க, இரவு பகல்னு பார்ப்போம். ஏன்னா கொஞ்ச நாளில் வரப்போது பாருங்கள், வீட்டில் எல்லார் வீட்லேயும் பிரச்சனை, லைனாக டிசைன் இருக்கும்.
என்ன பூசை நம்ம போடாத ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்களே அப்படின்னு பார்த்தா அப்படியே வரிசையாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எறும்புகள் அப்படியே ஒரு லைன் போட்டு போயிட்டு இருக்கோம். என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன சின்னதாக ஒரு வெயிட்டை தூக்கிட்டு போவோம். எதுக்கு? உயிர் பிழைக்கணும். நான் சாப்பிடாட்டி கூட என் குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த சகரியா எலிசபெத்தை பார்ப்பீங்களான்னா அவங்க குடும்பத்திலேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாடம் என்ன தெரியுமா? குடும்பம்னு ஆயிட்டேன்னா என் உத்தரவாதத்தை நான் தான் நிறைவேற்றணும், என் குடும்பத்தை நான் தான் காப்பாற்றணும், என் குடும்பத்தினுடைய தேவைகளை நான் என்ன பண்ணணும், சந்திக்கணும் அப்படின்றதுல ஆர்வம் காட்டணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோம்பல் உள்ளவர்களாய் வீண் அலுவல்காரராய் சுற்றி வரவே கூடாது. உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த நாட்களில் குடும்பம் எவ்வளவு தூரம் பாரப்படுதுன்றதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்குள்ள வீடுகள்லாம் கணவன் ஒரு வேலை செய்கிறார், மனைவி ஒரு வேலை செய்கிறாங்க. அப்படி செய்தே அவங்களால குடும்பத்தின் தேவைகள் என்ன பண்ண முடியலை, சந்திக்க முடியலை. அப்படி சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கும்போது இன்றைக்கி ஒரு குடும்பம் உத்தரவாதம் இல்லாமல் போயிடக்கூடாது.